Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மலாம் ஷேவாக மேட்ச்ல அதிரடியா ஆடி பார்த்திருப்போம். ஆனா அவரை மற்ற பிளேயர்ஸ் கூட சண்டை போட்டு அவ்வளவா பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அவரையும் கடுப்பேத்திடுறாங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அப்போ பட்டின்சன் பவுல் பண்ணிட்டு இருக்கும்போது ஷேவாக் சிங்கிள் ஓடுறாரு. அப்படி ஓடும்போது பட்டின்சன் குறுக்க வந்துடுறாரு. அதை பார்த்து காண்டான ஷேவாக் அவரை வேற லெவல்ல மிரள விட்டுறாரு. எப்படி அவரை மிரள விடுறாருன்னு நீங்களே பாருங்களேன். Good boy, guys. Few words been exchanged between Sehwag and Pattinson. I'm a bad, 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 bad boy. I'm a bad, 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 bad boy. I'm a bad boy. I am a bad boy. இந்த ஜெனரேஷன்ல இருக்க எல்லார்கிட்டயும் அக்ரெசிவ் பிளேயர் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே பதில் விராட் கோலி தான். ஆனா 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அது எங்க இருந்து வந்ததுன்னு. அவர் அவ்வளோ அக்ரெசிவா இருக்க ஒரே காரணம் நம்ம தாதா கங்குலி தாங்க. ஸ்டூவர்ட் பிராட்க்கும் யுவராஜ் சிங்குக்கும் தான் ஆகாதுன்னு பார்த்தா ஸ்டூவர்ட் பிராட்க்கும் கங்குலிக்கு கூட ஆக மாட்டேங்குது. 2007ல இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஓடிஐ மேட்ச் நடக்குது. பிராட் அவரோட லாஸ்ட் பால போடும்போது ஏதோ சொல்றாரு. நம்ம தாதாக்கு தான் எது சொன்னாலும் உடனே கோவம் வந்துடுமே. அவர் அதுக்கு பிராடோட நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லயே வேற லெவல்ல ரிப்ளே பண்றாரு. இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் 2006ல நடக்குது. அந்த மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ்ல டோனி அண்ட் கைஃப் ஆடிட்டு இருக்கும்போது டோனி தொடர்ந்து 3 சிக்ஸஸ் அடிக்கிறாரு. Going hard, the big. Oh, there he goes again. Dhoni down the wicket. It's a small ground that won't challenge him. Here he goes. It's in the air. Oh, strikes. ஒரு வாட்டி அடிச்சாலே கடுப்பாயிடுவாங்க. ஆனா டோனி 2 வாட்டி தொடர்ந்து 3 சிக்ஸஸ் அடிக்கிறாரு. டேவிட் முகமது போட்ட நெக்ஸ்ட் பால தூக்கி அடிக்கிறாரு. அது 6 லைன்ல இருந்த டாரின் கங்கா கேட்ச் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் டெசிஷன் தேர்ட் அம்பையருக்கு போகுது. தேர்ட் அம்பையரும் அதை 6ன்னு சொல்லிடுறாரு. ஆனா பிரைன் லாரா அதை ஒத்துக்கவே மாட்டாரு. சின்ன பையன் மாதிரி டோனி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருந்த டிராவிட் விட்டா அவன் கால்ல கூட விழுந்துடுவான். நீ வந்துரு, நம்ம இத்தோட இந்த மேட்சை டிக்ளேர் பண்ணிடலாம்னு சொல்லிடுறாரு. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். பங்களாதேஷ் டீம் எப்போ வின் பண்ணாலும் அவங்களோட ட்ரேட்மார்க்கான நாகினி டான்ஸை ஆடாம இருக்க மாட்டாங்க. அவங்க பண்ற தப்பே அவங்களோட வின்க்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்றது தான். ஒரு வாட்டி இந்தியா கூட பங்களாதேஷ் ஆடும்போது அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணி அந்த மேட்ச்ல அவுட்டும் ஆயிடுறாங்க. இன்னொரு வாட்டி ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடக்குது. அப்போ முகமது ஷெஷாத்தோட விக்கெட்டை எடுத்த உடனே நாகினி டான்ஸை ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி அவங்களுக்கே நாகினி டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. கிரிக்கெட்ல வேற லெவல்ல ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 2008 ஏசியா கப் சீரீஸ்ல ஸ்ரீலங்கா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல திலக் ரத்னே தில்ஷன் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. தில்ஷன் ஸ்கூல்ல பிசிக்ஸ் கிளாஸ் நடக்கும்போது நம்மள மாதிரியே லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்தார் போல. அதால எடுத்த கிராவிட்டி லெசனை மறந்துடுறாரு. யூஸ்வலா கீப்பர் கிட்ட எதனா கேட்ச் வந்தா பாலை தூக்கி போட்டுட்டு விக்கெட்க்கு அப்பீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தில்ஷன் பாலை தூக்கி போட்டு அப்பீல் பண்றாரு. ஆனா அவரு பால் கீழே வருன்றதே மறந்துடுறாரு. அந்த பால் வந்து அவர் தலைமையிலேயே விழுதுங்க. Didn't look like that he hit the thigh pad this time. He was pretty sure that he got the under edge this time, but denied it once again by Simon Toffel. Oops. Well, he's rubbing his head.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.